இத்தாதி சபைக்கு வந்தபோது வந்திருக்கக்கூடிய அபிதானம் யாருன்னு தெரிகிறதா? சபையோருக்கு கிண்ணறர், செம்புடர், வித்தியாதர், மதுவேசி, வரப்பர், இறப்பர், சோயர், சொங்குட்டவர், கட்டி சொல்லி, கவிப்பாடி, ரிஷிகள் கூட்டம், முனிவர் கூட்டம், யார் வந்து எதை கேட்டாலும் வர கொடுக்கக்கூடிய ஆசாமி. தகுந்தவாறு ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று என்னுடைய மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு மூல மந்திரத்தை உச்சரித்தால் அவர்களுக்கு சென்று கருணாகர கடவுளாக நின்று காட்சியளிக்கக்கூடிய கர்த்தன் யார் தெரியுமா? கைலாயமே
கோயிலாக விட்டிருக்கக்கூடிய யாரு கைலாயத்தில் கோயில் கொண்டு விட்டிருக்கக்கூடிய இடபாகமாக பார்வதா தேவி, இடபாகமாக கங்கா தேவி, இவர் இருவரும் சுந்தரிக்க வரக்கூடிய ஆசாமி முக்கண்டாரி. முக்கண்டாரி என்றால் 3 நேத்திரமுடையவர். 3 நேத்திரமுடைய சிவபெருமான் அபிதானம். பார்வதா தேவி, கங்கா தேவி. பரவாயில்ல, அம்மா வச்சுட்டியா? நானும் வச்சுக்கிறேன் சாமி. உன்னை பாத்துட்டியா? நான் கொண்டாட்டியா? வச்சுக்கிறேன். அஞ்சலி நெஞ்சில வச்சுக்கிறேன். எனக்கு ஆசை வந்துச்சு. அவளை கீழே விடக்கூடாது. நெஞ்சில் தூக்கி வச்சுக்கோ. நெஞ்சில வச்சுக்கிறேன். நந்திகாவலே நந்திகாவலே அப்படி இருக்கு. அண்ணாமலையாகிய என்னை சுற்றி வந்து என்னை தியானிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எருமைக்கடை 8000 ஜீவராசிகளுக்கும் வழியக்கூடிய கட்டம். அதான் பாத்தா மலை சுத்தம் போது அரிசி எடுத்து போறாங்க. எறும்போது இருந்தா 4 நாள் போட்டு போறாங்க. எனக்கா நீ வந்து படியாத சொல்லிட்டேன். அதனால படியாதன் போட்டா சிவபெருமான் சொல்லிட்டாரு. படியாதன் போட்டா படியாடுறாங்க. யானை முதல் எருமைக்கடை 8000 ஜீவராசிகளுக்கும் அதற்கு தகுந்தாற் போல சென்று படியக்கூடிய பலம் கட்டானது. உங்களுக்கு வந்து படிக்குதா? என்ன படியா? ஒரு படி என்னத்துக்கு படியா? படி இல்ல. நந்திகாவலன் படி என்றால் படியில் அழைப்பது கிடையாது. வாட்டி வரமளித்தால் போதும். யார் யாருக்கு எந்தெந்த ஜீவனத்திற்கு எப்பொருள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைக்கும். எறும்புக்கு எவ்வளவு வயிறு இருக்கும், மனிதனுக்கு எவ்வளவு வயிறு இருக்கும், ஜான் வயிறு, மிருகத்துக்கு எந்த வயிறு இருக்கும், யானைக்கு எந்த வயிறு இருக்கும், அதற்கு தகுந்தாற் போல. ரொம்ப அதாவது ஒரு கல்ல தண்ணி ஒரு கல்ல சுண்ணாம்பு வச்சுக்கிறியா? எல்லாரும் குண்டு குண்டாக்கிறாங்க. என்ன மட்டும் சரியா வச்சுட்டு ஒரு சாந்தா வச்சுக்கிறது. குண்டாக்கிறவனுக்கு ஒரு சாந்தான், உன்ன மாதிரி ஒல்லியாக்கிறவனுக்கு ஒரு சாந்தான். ஆமா, மானிடராக பிறந்து விட்டால் ஒரு சான் வயிறு. அவருக்கு மாட்டான். அவரு பார்த்தா ஒன்று சான் வந்து அவர் கையில சொன்னா அவர் கையில அண்ணார் கையில வந்தா ஒரு சாந்தா வரும். ஆமா, அப்படி இருந்தாலும் இன்னும் நான் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் தில்லையில் நடனம் செய்த முத்தி எப்படி என்றால், அதாவது தேவ சபை ஒரு நாள் ஒன்று கூடியது. ஆமா, தேவலோகத்தில் தேவ சபை ஒன்று கூடினால் அரக்கைகளால் இந்த தேவர்களுக்கு ஏதாவது இடுக்கம் ஏற்பட்டு விட்டால் அதை துயரை தீர்க்க வேண்டும் என்பதற்காக
தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். தேவலோகத்துல தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அரக்கனை அழிப்பதற்கு என்ன வழி செய்வது, யார் அழிப்பது என்று திட்டமிடுவார்கள். அப்படி திட்டமிடும் போது என்ன செய்தார்கள்? அந்த தேவ சபை ஒன்று கூடியது. தேவ சபை ஒன்று கூடிய நேரத்திலே இந்த தேவர்களை மகிழ்ப்பதற்காக 4 நடிகமாதர்கள் நடனமாடி மகிழ்ப்பதற்கும் ரம்பை, திலோத்தமை, மேனகை, ஊர்வசி இப்படி நடனமாடக்கூடிய 4 நடிகமாதர்கள் நடனமாடி இந்த தேவர்களை மகிழ்ப்பதற்கும் இப்படியாக வழக்கு கொண்டிருக்கிற நேரத்திலே அன்றைய தினத்தில் தேவ மாதர்கள் 4 பேரும் தயாராக இருந்தார்கள் நடனமாட. தேவ சபையில 4 நடிகமாதர்கள் தயாராக இருக்கக்கூடிய நேரத்திலே அன்றைய தினத்தில் ஒருவர் பார்த்தார். யார் தெரியுமா? ஆங்காரத்தோடு ஆணவம் கொண்டு ஒருவர் எழுந்தார். யார் தெரியுமா? காளிகா தேவி பார்த்தார். காளிகா தேவி எழுந்திருந்து, ஏ நடிகமாதர்களே, இன்றைய தினத்தில் இந்த தேவ சபையில் நான் நடனம் புரிய போகிறேன், நீங்கள் யாரும் நடனம் புரிய வேண்டாம் என்று மறுத்தார். இந்த தேவ சபையில் நீங்கள் 3 நீங்கள் 4 ஒரு புறமாக இருங்கள், இன்றைய தினத்தில் நான் நடனம் புரிய போகிறேன் என்று ஆணவத்தோடு வைத்தார். அவள் ஆடுவதாக இருந்தால் ஆடி இருக்க வேண்டும். தேவர்களை பார்த்தார். ஆடவர் அமர்ந்திருக்கக்கூடிய தேவ சபையை பார்த்து, ஏ தேவர்களே, என்னோடு போட்டிக்கு நடனம் புரிய யாராவது தயாரா என்று ஆணவத்தோடு கேட்டார். அந்த தேவ சபையில ஒரு பெண் காளிகா தேவி தேவ சபையை பார்த்து கேட்டவுடனே தேவ சபையிலே காளிகா தேவிக்கு எதிர் பேச்சு கிடையாது. ஒருவரும் வாய்த்திருந்து பேசவில்லை. எல்லாம் அமைதியாக வந்து விட்டார்கள். நமக்கு முன்பு காளிகா தேவியோடு யாராவது போட்டியிட்டாட முடியுமா? முடியாது. அப்படி என்று அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். ஒருவரும் வாய்த்திருந்து பேசவில்லை. ஆடவர் எல்லாம் அமைதியாக அமர்ந்திருக்க நான் பார்த்தேன். இப்படியே ஒரு ஆணவத்தோடு விட்டுவிட்டால் அப்படியே விடக்கூடாது என்று என்ன செய்ய தெரியுமா? அந்த ராஜ சபையில் நான் நின்று, ஏய் காளிகா, உன்னோடு நான் போட்டியிட்டார்கள் அப்படி என்று காளிகா தேவி வைப்பேன். அப்படி என்றால் வாருங்கள் சாமி என்று ஆணவத்தோடு அழைக்கிறார். அழைத்த உடனே தேவரெல்லாம் பார்த்தார்கள். ஒரு பெண்ணானவள் அந்த நடனம் என்பதை நெளிந்து மெலிந்து ஆடிவிடலாம், ஆடிவிடலாம். ஒரு ஆடவன் ஆட முடியுமா? சிவபெருமானே காளிகா தேவி போட்டியிட்டார்கள் என்றால் ஒருவேளை சிவபெருமானுக்கு தோல்வி என்று வந்து விட்டார், அவருக்கு கோபம் பிறந்து விட்டார், கோபம் 3வது நேற்றமாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார், இந்த உலகமே அடித்து விடுமே என்று தேவர்கள் அஞ்சினார்கள். அஞ்சினார்கள். நானோ சளைக்கவில்லை. எழுந்து நின்று காளிகா தேவியை போட்டி ஆடுவதற்காக நடனம் புரிந்தேன். எப்படி? இருவரும் நடனம் புரிகிறோம். நானும் காளிகா தேவி இருவரும் ஆடிக்கொண்டே இருக்கிறோம். ஒருவருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. சரிக்கு சமமாக கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் சளைக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இருவரும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கு வெற்றி இருக்க வேண்டும், ஒருவருக்கு தோல்வி இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. நீண்ட நேரமாக பரதநாட்டியத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். தேவ சபையிலே கிள்ளையில் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆடிக்கொண்டிருந்தால் இப்படியே சென்றால் இவள் என்ன முடியாது. அப்படி என்று நான் என்ன செய்தேன்? பரதநாட்டியத்தை ஆடிக்கொண்டு என் இடத்தை செவியில் இருக்கக்கூடிய குண்டலத்தை கழித்து நானாக நினைவிட்டேன் தலையில். குண்டலத்தா? ஆமா. செவியில் இருக்கக்கூடிய குண்டலம் தானாக கயன்று விட்டது போல நானாக நினைவிட்டே தலையில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் செவியில் இருந்து குண்டலம் விழுந்து விட்டது. பங்கம் நேருவோ என்று எதிர்பார்த்திருந்தார்கள். என்ன செய்தேன்? அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. நானாக செய்ததுதானே. ஏன் செய்தேன்? அப்படி ஆடிக்கொண்டே என்ன செய்தேன்? வலது பாதத்தால் என்ன செய்தேன்? அந்த குண்டலத்தை எடுத்தேன். ஆடிக்கொண்டே வலது பாதத்தால் அந்த குண்டலத்தை எடுத்து என் இடது செவியில் தூக்கி பொருத்தினேன். ஆமாண்டா, இடது செவியில் காலை தூக்கி பொருத்தினேன் என்றால் என்னுடைய பாதம் எங்க இருக்குது? செவியில் இருக்குது. தொடை எங்க இருக்குது? கழுத்துக்கு மேல இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு ஆடவர் எவ்வளவு உயர வேண்டுமானாலும் காலை தூக்கி ஆடிவிடலாம். ஒரு பெண்ணால் ஆட முடியுமா? தூக்க முடியாது. முட்டிக்கு மீது காலை தூக்க முடியாது. ஆமா.
அப்படி என்று நானாக தந்திரத்தோடு இந்த வேலை செய்தேன். பெண்ணானவள் செய்யக்கூடாது இந்த வேலையை. அப்படி என்று தந்திரத்தோடு இந்த வேலையை செய்தேன். செய்த நேரத்தில் பார்த்தால் காளிகா தேவி திகைத்து நின்று விட்டால் இந்த செவியில் குடத்தை கொடுத்துகிறேன். எப்படி ஆட முடியும்? முடியாது. ஒரு பெண்ணால் ஆட முடியுமா? முடியாது. இடது செவியை தூக்கி பொருத்தி விடுறே. என்னை பார்த்து திகைத்து நின்று விட்டால் காளிகா தேவி. காளிகா தேவி திகைத்து நின்று தேவரெல்லாம் பார்த்தார்கள். இந்த ஆட்டத்தில் சிவபெருமானுக்கே வெற்றி, சிவபெருமானுக்கே ஜெய் அப்படி என்று தேவரெல்லாம் கோஷம் வழங்கினார்கள். காளிகா தேவி பார்த்தால் ஓடி வந்து எதிர்த்து மன்னித்து, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், ஆணவத்தோடு இந்த நாட்டியத்தை நம்மால் தான் ஆட முடியும் என்று ஆணவத்தோடு இருந்து விட்டேன் சுவாமி. இப்படிப்பட்ட வேலை என்னால் மட்டுமல்ல, உலகத்தில் பெண்களாக பிறந்த யாராலும் இப்படிப்பட்ட வேலை செய்ய முடியாது. முடியுமா? முடியாது, பொருத்த முடியாது. அப்படி என்று எழுத்து மன்னிப்பு வழங்கினார் காளிகா தேவி. அப்போது உரைத்தேன், காளிகா, அதாவது பெண்ணானவள் ராஜ்யசபையில் எழுந்து நின்ற தவறு, வாய்த்தம்பட்டம் பேசுவது அதைவிட தவறு. ஆணவத்தோடு பேசினாயே, ஆணவத்தை அழிப்பதற்காக நான் இப்படிப்பட்ட வேலை செய்தேன் என்று காளிகா தேவி ஆணவத்தை அழிக்கிறேன். ஆமா, தில்லையில் நடனம் புரிந்த நடராஜ பெருமான் என்று பெயர் பெற்றேன். ஆமா, காளிகா தேவி நான் போட்டிட்டு ஆடும் போது நானும் ஆடியதால் தில்லையில் நடனம் புரிந்த நடராஜ பெருமான் என்று பெயர் பெற்றேன். அப்படி இருந்தாலும் மும்மூர்த்திகள் யாரா தெரியுமா? உலகத்தில் மும்மூர்த்திகள் சிவன் ஹரி பெருமான் சொல்லுவாங்க. சிவன் ஹரி பெருமான். நான் ஒருவன் இருக்கே கைலாயத்தில், வைகுந்தத்தில் விற்றிருக்கிற மைத்துரன் கோபாலக்கண்ணன் ஒன்று, மைத்துரனுக்கு மகனாக விளங்கக்கூடிய சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவா ஒன்று. மூன்று பேர்கள் மும்மூர்த்திகள் உலகத்தில். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே கைலாயத்தில் நான் தனியாக அமர்ந்திருக்கேன். அந்த நேரத்தில் தகப்பன் பிள்ளை இருவருக்கும் சண்டை வந்து விட்டது. யாரா இருக்கும்? என்ன பிரச்சனை? வைகுண்டத்தை ஆளக்கூடிய கோபாலக்கண்ணன் மைத்துன ஒன்று, இன்னும் பிரம்மதேவன். உலகத்தில் நான் தான் முதல் கடவுள் என்று பிரம்மதேவன் சொல்றான். சொல்லாமா? சொல்லக்கூடாது. இன்னும் என் மைத்துன அப்படியே சொல்றாரு, நீ என்னடா முதல் கடவுள்? நான் தானடா முதல் கடவுள், மும்மூர்த்தியிலே முதல்வன் நான் தானடா என்று உரைக்கிறார். போட்டி, இருவரும் இப்படியே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்தேன், என்னடா இது? மைத்துன மகனாக விளங்கக்கூடிய பிரம்மதேவன் இருவரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த இடத்தில் நான் சென்றேன். நான் சென்று உலகத்தில் மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் 3 தெய்வம், நாம் 3 பேர் தான். அப்படி இருக்க நமக்குள்ளே இருக்கிற ஒரு சண்டை, சண்டையில் இருந்து வெற்றி பெற வேண்டும். அப்படி என்றால் நமக்கு மூவருக்கு ஒரு போட்டி இருக்க வேண்டும். இந்த போட்டியில் யார் வெற்றி அடைகிறார்களோ அவரே இந்த உலகத்தில் மும்மூர்த்திகள் நாம் மூவரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதல் மூர்த்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று பிரம்மதேவனை அழைத்து, பிரம்மதேவா, என் சதாபாரத்தை நீ பார்த்து வந்து விட்டாயானால் இந்த உலகத்தில் நீயே முதல் கடவுள் என்று நாங்கள் இருவரும் ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி? சிவபெருமானாக விலகக்கூடிய ஜடாபாரத்தை நீ பார்த்து வந்து விட்டால் நீயே முதல் கடவுள், நாங்கள் இருவரும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி பிறகு மைத்துனாய்த்தேன், கோபாலக்கண்ணன் அழைத்து, மைத்துனா, என் பாதத்தை நீ பார்த்து வந்து விட்டாயானால், என் பாதத்தை நீ பார்த்து விட்டால் நீயே இந்த உலகத்தில் முதல் கடவுள், நாங்கள் இருவரும் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி பேசிக்கொண்டு என்ன செய்தோம்? நான் என்ன செய்தேன்? இருவரும் சம்மதம் தெரிவித்தார்கள். என் மைத்துன கோபாலக்கண்ணன் சம்மதம் தெரிவிக்க நான் பார்த்து இன்னும் பிரம்மதேவன் பார்த்துக் கொள்வதை ஒப்புக்கொண்டான். இருவரும் ஒப்புக்கொண்ட நேரத்திலே நான் என்ன செய்தேன்? என் ஜடாபாரத்தை பார்க்க வேண்டும் என்றால் என்னை வந்து மேலே வந்து ஜடாபாரத்தை பார் என்று என்ன செய்தேன்? அகண்ட விஸ்வரூபம் எடுத்தேன். ஆமா, ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக நின்றேன். என்ற நேரத்திலே பார்த்தான் பிரம்மதேவன், மாமாவானவர் ஆகாயத்திற்கும் பூமிக்கு விட்டார். இன்னொரு சென்று பார்க்க வேண்டும் என்றால் அன்னப்பச்சி உருவம் எடுக்க வேண்டும். மேலே வேகமாக பறந்து போகக்கூடிய பறவை அன்னப்பச்சை பறவை, வேகமாக பறக்கக்கூடிய பறவை. அந்த பச்சை அன்னப்பச்சை உருவம் எடுத்தான். என் சிரசை பார்க்க வேகமாக பறந்து மேலே வருகிறான். அவன் மேலே பறந்து வர வர சிரமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, அவன் ஒரு அடி உயரம் மேலே பறந்தால் 4 அடி உயரம் மேலே என் சிரமானது வளர்கிறது. இப்படியாக வளர வளர அவன் மேலே பறந்து வர வர அவன் என்ன செய்தான்? அவன் இறக்கி இருக்குது இல்லையா, சிறகெல்லாம் முறிந்து விட்டது. பறக்க முடியல.
சிறகு முறிந்து இறகெல்லாம் முதிர்ந்து பாதியிலே நின்று விட்டான் பிரம்மதேவன். எப்போது சென்று மாமாவின் ஜடாபரத்தை பார்க்க முடியும்? இவ்வளவு தூரமாக யுகம் வந்து கொண்டிருக்கிறோமே, ஜடாபரத்தை பார்க்க முடியவில்லையே, சிறகெல்லாம் முதிர்ந்து விட்டதே, எப்படி பார்க்க முடியும் என்று மனவருத்தத்தோடு பாதியிலே நின்று விட்டான் பிரம்மதேவன். பாதியிலே நின்று விட்ட பிறகு என் ஜடாபாரத்திலிருந்து ஒரு தாழமுவானது இந்த பூமியை நோக்கி வருகிறது. ஆமா, ஜடாபாரத்திலிருந்து தாழமுவான கீழே நேரத்திலே, ஏன் தாழமுவே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான் பிரம்மதேவன். மழை கேட்டான். ஆமா, கேட்டவுடனே தாயம், ஐயா நானோ ஈஸ்வருடைய ஜடாபாரத்திலிருந்து வருகிறேன், இந்த பூமியை சென்று சேர வேண்டும் என்று வருகிறேன், என்னால் சென்று சேர முடியவில்லை என்று மனவருத்தத்தோடு இருக்கிறது. மேலே இருந்து கீழே வரக்கூடிய தாழம்பூவிற்கே வர முடியவில்லை என்றால் மேலே செல்லக்கூடிய பிரம்மதேவன் என்ன செய்வான்? பயந்து விட்டான். நீ எவ்வளவு நாட்களாக வருகிறாய் என்று கேட்டால் அந்த தாழம் உரைத்தது, நானோ யுகம் யுகமாக வருகிறேன் பூமி பார்க்க, இந்த பூமியை சென்றடைவதற்காக யுகம் யுகமாக வருகிறேன், வர முடியவில்லையே, ஜடாபாரத்திலிருந்து வருகிறேனே, என்னால் பூமி சென்றடைய முடியவில்லையே என்று வருத்தத்தோடு தெரிவிக்க பார்த்தான் பிரம்மதேவன். நாம் சென்று மாமாவுடைய சிவபெருமான் ஜடாபாரத்தை நம்மால் பார்க்க முடியாது. அப்படி என்றால் தாழம்புவே, நான் கேட்கக்கூடிய நேரத்தில் எனக்காக ஒரு பொய் சொல்வாயா? ஆமா, தயவோடு கேட்கிறான் பிரம்மதேவன். நான் கேட்கக்கூடிய நேரத்தில் எனக்காக ஒரு பொய் உரைத்தால் நான் தான் இந்த உலகத்தில் முதல் கடவுள் என்று நான் நிரூபித்து விடுவேன் அப்படி என்று பொய் உரைக்க சொன்னான். அவனும் ஒரு தெய்வம் தானே. அப்படி என்று தாழம்பு சரி என்று ஒப்புக்கொண்டது. ஏனென்றால் சிவபெருமான் ஜடாபாரத்திலிருந்து கீழே வந்து விட்டோம். ஆனால் இந்த பிரம்மதேவனுக்கு நாம் எப்படியானால் உங்க ஒரு பொய் சொல்ல வேண்டும் அப்படின்னு தாழம்பு நினைத்தது. இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். இருவரும் பூமியை நோக்கி வந்தார்கள். வந்ததை நான் அறிந்தேன். பிறகு என்னுடைய மைத்திரம் பார்த்தார். சரி, பிரம்மதேவனால் சென்று ஜடாபாரத்தை பார்க்க முடியவில்லை, நாம அந்த பாதத்தை பார்த்து விட்டால் இந்த உலகத்தில் நான் தானே முதற்கு ஒன்றே மைத்திரம் கோபால கண்ணு என்ன உருவம்? பன்றி உருவம் எடுத்தார். ஏன்? வேகமாக தோண்டக்கூடியது காற்றின் வேகம். காற்று வேகத்தில் தோண்டக்கூடியது பன்றி. அந்த பன்றி அவதாரம் எடுத்து இந்த பூமியை தோண்டி என் பாதத்தை பார்க்க வேண்டும் என்று பூமியை தோண்டுகிறார். அவர் பூமியை தோண்ட தோண்ட என் பாதமானது கீழே போய் கொண்டிருக்கிறது. அப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்திலே பாதி தூரம் சென்றார். அன்னவராலும் தோண்ட முடியவில்லை. காரணம் தெரியுமா? வாய்க்கு இருந்து பல்லு உடைந்து போச்சு. பல்லு வந்து பார்த்து நோண்ட முடியுமா? நோண்ட முடியாது என்பதால் மேலே வந்து விட்டார். இருவரின் நிலைமை அறிந்தேன். என் விஸ்வரூபத்தை அளிக்கிறேன். விஸ்வரூபத்தை அளிக்கி வந்து பிரம்மதேவனை பார்த்தேன். பிரம்மதேவா, என் ஜடாபாரத்தை நீ பார்த்தாயா அப்படின்னு கேட்டான். பார்த்தேன் மாமா. பார்த்தேன் மாமான்றான். இது யாரா சாட்சி? இது இருக்கக்கூடிய தாழம்புவே சாட்சி என்றான். தாழம்புவே, இந்த பிரம்மதேவன் அவன் பிரம்மதேவன் இவன் ஜடாபாரத்தை பார்த்தானா அப்படி என்றா நீ ஆட்ட பார்த்தால அப்படிதான் தலையாசி. அதனால அப்படி ஆமா என்று தலையாசிக்கிறது. அவன் வந்து பார்த்திருந்தால் ஜடாபாரத்தை பார்த்துனா நேற்றத்துக்கு முன்பதாக வந்து மேலே இருக்கக்கூடிய ஜடாபாரத்தை அவன் பார்த்திருக்க வேண்டும். பொய் உரைக்கிறான். சாட்சியும் பொய் சாட்சியா இருக்குது. கோபம் பிறந்தது. ஏ தாழம்புவே, இவன் பார்க்காத முன்னமே பார்த்தான் என்று உரைத்தாயே, நீ இருக்கும் இடம் அதாவது சர்ப்பம் இருக்க வேண்டும், கழுதை குட்டியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தேன். எந்த ஆலயத்திற்கும் உதவக்கூடாது, எந்த மாதர்களுக்கும் பயன்படக்கூடாது, நீ இருக்க வேண்டும் சர்ப்பம் வளர வேண்டும், கழுதை குட்டியாக போய் என்று சாபத்தை கொடுத்தேன் தாழம்புவுக்கு. அப்படி சாபத்தை கொடுத்து பிரம்மதேவா, பார்க்காத முன்னே பார்த்தேன் என்று பொய் சொன்னாயே, கூட்டு போட்டு பொய் சொன்னாயே, உனக்கு உலகத்தில் ஆலைகள் இருக்கக்கூடாது, உன்னை யாரும் வழிபடக் கூடாது அப்படி என்று அவனுக்கும் சாபத்தை கொடுத்தேன். அண்ணனுக்கு சாபத்தை கொடுத்து பிறகு யாரை பார்த்தேன்? என் மைத்துன கோபாலக்கனை பார்த்தேன். மைத்துனா, என் பாதத்தை நீ பார்த்தாயா அப்படி என்றால் இல்லை என்று ஒப்புக்கொண்டார். இன்னவருக்கே சாபத்தை கொடுத்தவர் நாம பார்த்தேன்னு சொன்னா இவரும் சாபத்தை கொடுத்துருவாரு. அதனாலே உண்மையை ஒப்புக்கொண்டார். என்னால் பார்க்க முடியவில்லை, உண்மை ஒப்புக்கொண்ட காரணத்தால் மைத்ரா, உனக்கு ஆலயங்கள் உலகத்தில் இருக்க வேண்டும், உன்னை முக்கால பூஜை 6 கால பூஜை அண்ணன் நைவேத்தியம் சிறப்பாக நடந்தேறி வர வேண்டும், உன்னை மாநில அனைவரும் கோவிந்தா என்று சொல்லி உன்னை வழிபட வேண்டும் என்று அண்ணனுக்கு வரத்தை அளித்தேன்.
ஆமா எதுவுமே பார்க்க முடியாது போல உண்டு. ஆமா அப்படி இருவராலும் பார்க்க முடியாத காலத்தால் இருவரை அழைத்து பிரம்மதேவா மைத்துனா இந்த மும்மூர்த்திகளில் யார் முதல் மூர்த்தி அப்படி என்று கேட்டதற்கு சிவபெருமானே முதல் மூர்த்தி என்று ஒப்புக்கொண்டார்கள். நாம் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமானே அப்படி என்று உண்மை ஒப்புக்கொண்டார்கள். அன்று காளிகா தேவியின் ஆணவத்தை அங்கு தேவசபை அடக்கினேன். இருவர் கர்வத்தையும் அடக்கி மூர்த்தியில் முதல் மூர்த்தியாக விளங்கி வருகிறேன். என்னை கோரி யார் அழைத்தாலும் ஓம் நம சிவாய என்று உச்சரித்தாலும் அன்னவருக்கு சென்று நேராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கர்த்தன். ஆமா கேட்கக்கூடிய வரத்தை அளிக்கக்கூடிய ஆசாமி. ஆகையால் கனகாபுரி நாட்டை ஆளக்கூடிய கனக மகாராஜன் தன் மனைவியோடு ஒரு கனகவல்லியோடு பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மையே நினைத்து ஒரு மனதாக கானகத்தில் இருந்து ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்று கடுமையான தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இருவருக்கும் மழை செல்வம் கிடையாது. மழை செல்வம் இல்லாத காரணத்தால் இந்த உலகத்தில் மழை செல்வம் இல்லாமல் போய்விட்டால் பெண்பால் நாட்டை ஆள்வதற்கும் நம்முடைய பேரை சொல்வதற்கும் பிள்ளை இல்லாமல் போய்விட்டதே அப்படி என்று மனவருத்தத்தோடு இருக்கிறார்கள். சென்று வரவழைத்து அருள்பாலித்து மழை செல்வம் பிறக்கும்படியாக அருள்பாலிக்க வேண்டும். என்னையே நிறுத்தி தவம் செய்து கொண்டு தமிழர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும்.